அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதக விதி 360 டிவி. நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. ஆவணி மாதம் ராசி பலன்களையும் அதற்குண்டான கிரக பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதையும் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரக பெயர்ச்சிகளை கணித்து வேத ஜோதிடத்தில் இருக்கும் கருத்துக்களை இந்த வீடியோ தொகுப்பில் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்கவும், தயவு செய்து ஸ்கிப் செய்ய வேண்டாம், கண்டினியூவா பாருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகிறார். கடகத்தில் குரு வலிமையாக இருக்கிறார். மேலும் நம்ம பார்க்கும்போது செப்டம்பர் 3 முதல் புதன் கன்னியில் வலிமை பெற்று கிரகங்கள் அது முக்கியமா பார்க்கப்படுகிறது. அந்த புதன் கண்ணியில் வலிமை பெறுவது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறது, அந்த கிரகம் அந்த ராசிக்கு என்ன பலனை தருகிறது, எந்த கிரகத்தின் பார்வை கிடைக்கிறது, அதன் மூலம் பணம், தொழில், திருமணம், குடும்பம், சொத்து, குழந்தைகள், ஆரோக்கியம் ஆகியவற்றில் என்னென்ன மாற்றம் ஏற்படலாம் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள், முதலில் மேச ராசியிலிருந்து தொடங்கும். மேச ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சூரியன் 5ஆம் பாவத்திலும், கேது 5ஆம் பாவத்திலும், குரு 4ஆம் பாவத்திலும், செவ்வாய் 3ஆம் பாவத்திலும், சனி 12ஆம் பாவத்திலும், ராகு 11ஆம் பாவத்திலும் அமர்கின்றனர். புதனை பொறுத்து அதை நாம் சொல்லிவிட்டோம். அவர் கண்ணியில் வலிமை பெற்று பலன்களை தருவார். புதன் மற்றும் சுக்கிரன் நிலை மாதத்தின் போது மாறுபடுவதால் அவற்றை நம்ம அந்த ராசி சொல்றப்போ நம்ம கரெக்டா அதை சொல்லிடுவோம். உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் முக்கியமாக செயல்படக்கூடிய பாவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 4, 5, 11 மற்றும் 12ஆம் பாவங்கள். இதை பத்தி நம்ம தெளிவா சொல்லப்போம். முதலில் 4ஆம் பாவத்திலிருந்து குரு இருப்பதை பாருங்க. 4ஆம் பாவம் என்பது வீடு, வாகனம், நிலம், சொத்து, தாயார், மன அமைதி ஆகியவற்றை குறிக்கும் பாவம் ஆகும். எனவே நீங்கள் வீடு வாங்குவது, இடம் மாற்றுவது, வாகனம் வாங்குவது, சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவது, இது போன்ற முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உருவாகும். அடுத்து 5ஆம் பாவத்தை வச்சு பார்க்க சூரியனும் கேதுவும் கூட இருக்காங்க. 5ஆம் பாவம் சொல்றது கல்வி, குழந்தைகள், பூர்வ புண்ணியம், அறிவு, காதல் மற்றும் முதலீடு ஆகியவற்றை குறிக்கும். சூரியன் இங்கு இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். ஆனால் கேது கூட இருப்பதால் சில விஷயங்களில் எதிர்பாராத குழப்பத்தை ஏற்படுத்துவார். அப்படின்னா பயப்பட தேவையில்ல. சற்று விலகலும் கூட அதுல வரலாம். ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க யோசிச்சு வச்சிருக்கலாம். இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க அதை நிறுத்தி வைக்கலாம். அதாவது விலகி இருக்கிற மாதிரி சூழ்நிலை அந்த கேது ஏற்படுத்துவார். கொஞ்சம் கவனம் தேவை. முதலீடு செய்யறவங்க கொஞ்சம் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆவணி மாதம் முழுவதும். 11ஆம் பாவத்தில் ராகு இருப்பது வருமானம் மற்றும் புதிய தொடர்புகளுக்கு முக்கியமான அமைப்பு. எதிர்பாராத வழிகளில் வாய்ப்புகள் வரலாம். ஆனால் 12ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் தேவையற்ற செலவு மற்றும் தாமதம், வெளிநாடு அல்லது தொலைதூர செலவுகள் போன்றவை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையுமே பார்த்து நீங்க முயற்சி செய்யணும். உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பணம் வரும். அதே நேரத்தில் அந்த பணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் அதனை நீங்கள் தெளிவாக முடிவு செய்து இந்த மாதத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பொறுத்த வரைக்கும் 1, 9. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். திசையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு. பரிகாரம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. மேசராசியோட அதிபதி செவ்வாய். இது நான் பல வீடியோ தொகுப்புல சொல்லியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமானை சென்று வழிபடுங்கள். கண்டிப்பாக நன்மை உண்டு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முதலில் விநாயகர் பெருமானை வணங்கியும் முருகப்பெருமானை முன்னிறுத்தியும் நீங்கள் தொடங்குங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகும். ஒரு புதிய முயற்சி செய்யும் பொழுது முருகப்பெருமானை முன்னிறுத்தி நீங்கள் செய்யுங்கள். வெற்றி வகை சூடுவீர்கள். சரி, வாருங்கள் அடுத்த ராசியை வச்சு அடுத்த ராசி ரிஷபராசி.
இதனுடைய முக்கிய பாவங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சூரியன் வந்து 4ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்காரு. கேது 4வது பாவத்துல உட்கார்ந்திருக்காரு. குரு 3வது இடத்துல உட்கார்ந்திருக்காரு. செவ்வாய் 2வது இடத்துல உட்கார்ந்திருக்காரு. சனி 11வது இடத்துலயும், ராகு 10வது இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவத்தை நமக்கு ராகு இருப்பது வந்து இந்த மாதத்தோட ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்லலாம். இதனால் தொழிலில் திடீர் மாற்றம் உருவாகும். சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுல ரிஷபராசியும் கொஞ்சம் பேர். கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 10ஆம் பாவத்துல ராகு இருக்கார். கண்டிப்பாக அதனை நிறைவேற்றுவார். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பர் மூலம் புதிய பொறுப்புகள் தேடி வரும், புதிய ப்ராஜெக்ட்கள் தேடி வரும். இல்லைன்னா நீங்க வேலையை மாற்றி புதிய கம்பெனிக்கு நீங்க போவீங்க. இல்ல நான் வேலையே மாத்தி நான் பிசினஸ் பண்ண போறேன், இல்ல பிசினஸ்ல இருந்து நான் வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ராகு வந்து அந்த 10ஆம் பாவத்துல இருந்து அதை ஏற்படுத்துவார். அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க முயற்சி தாராளமா கையெடுத்து வைங்க. அதில் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். அதுதான் ஒரு முக்கியமான முயற்சி. லாபம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அனைவருக்குமே வரும். கண்டிப்பாக லாபம் உண்டு. சரிங்களா? 11ஆம் பாவத்துல சனி இருப்பதால் இதனை கண்டிப்பாக லாபமாக மாற்றுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். 10ல் ராகு, 11ல் சனி, இந்த 2 சேர்ந்து ரிஷபராசிக்கு பல மாற்றங்களையும் ஏற்படுத்துவார். அந்த மாற்றங்களின் மூலம் லாபமும் உண்டு, நஷ்டம் இல்லை. புரியுதுங்களா? ஆனால் உங்களுடைய உழைப்பு மெதுவாக நகரும், மந்தமாக இருக்கும் மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஆனால் அதன் மூலம் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். புத்துணர்ச்சி கண்டிப்பாக வந்துவிடும். மெதுவாக நகர்கிறதே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனா ஆனந்தும் புத்துணர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இது வரைக்கும் ரிஷபராசிக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் பணம் வரும், ஆனால் செலவு அளவுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க. 4ஆம் பாவத்தில் சூரியன் கேது இருப்பதால் வீடு, வாகனம், குடும்ப அமைதி போன்ற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமா பேசிக்கிறணும். யாருக்கிட்டையும் சண்டை போட வேண்டாம். சின்ன சின்ன சச்சரவுகள் வர வேண்டிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதனை நீங்கள் மேக்சிமம் தடுக்கும் முயற்சியில நீங்கள் ஈடுபடுங்கள். புரியுதுங்களா? தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்பட்டு விலகும். அதனால் நீங்கள் பயப்பட எதுவும் வேண்டாம். தொழில்துறையை மாற்றம் செய்வர்களுக்கு ஒரு நல்ல உகந்த மாதம் இந்த ஆவணி மாதம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, பச்சை, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாசம் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கண்டிப்பா வந்து சுக்கிரனோட அதிபதி, சுக்கிரனாவே மகாலட்சுமி தான். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய பலனை உங்களுக்கு அள்ளித்தரும். கண்டிப்பாக ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தில் புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் லாபம் அமைந்து உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சின்ன சின்ன சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்த ராசியை பற்றி பார்க்கலாம். அடுத்த ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய கிரக நிலையை வச்சு பார்க்க லக்னத்தில் செவ்வாய், 1ஆம் பாவத்தில் செவ்வாய். அது லக்னத்துல மிதுன ராசி செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உச்சமான ஒரு காலம் சொல்லுவோம். அது அப்படி சொல்றதை காட்டிலும் 1ஆம் பாவத்தில் செவ்வாய் என்று சொன்னால் அது மிக சரிங்களா? 1ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது எதன் மூலம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயம்தான். அவங்க ஒரு லீடர்ஷிப்ல இருப்பாங்க. லக்னத்தில் செவ்வாயோ இல்ல பொதுவான கருத்தில் 1ஆம் பாவத்தில் செவ்வாய் என்று நம்ம சொல்லும் பொழுது அந்த ஜாதகர் ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கி வாழ்வார். தலைவன் மாதிரி இருப்பாங்க. ஒரு ஃபேக்டரியிலன்னா ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, உங்களுக்கு கீழே ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 200 பேர் இருப்பாங்க.
இந்த வீட்டுல பொறுத்த வரைக்கும் அவர் தான் குடும்ப தலைவனா இருப்பார். அவர் சம்பாதிச்சுதான் மத்தவங்க வாழ்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு தலைவன் பொறுப்பை ஏற்று இருப்பாங்க. 1ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பது வந்து ஒரு தலைமை பொறுப்பு. புரியுதுங்களா? 3ஆம் பாவத்தில் சூரியன், அதனுடன் சேர்த்து 3ஆம் பாவத்தில் கேதுவும், 2ஆம் பாவத்தில் குருவும், சனி பகவான் 10ஆம் பாவத்தில், ராகு பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்கின்றனர். இதுல மிகப்பெரிய பலமே வந்து உங்களுக்கு அந்த கடகத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா? 2ஆம் பாவம் மிதுனம், அடுத்து கடகம். அதுல குரு உட்கார்ந்துருக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலம். மிகப்பெரிய பலம். அள்ளி கொடுக்கிறார், கிள்ளி கொடுக்கல, அள்ளி அள்ளி கொடுக்கிறார். இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய சிறப்பு உங்களுக்கு. 2வது பாவம் பொறுத்த வரைக்கும் பணம், குடும்பம், சேமிப்பு, பேச்சு, சொத்து வாங்கும் நிலைமை உண்டாகும். அதிக அளவு பணம் வர வாய்ப்பு உள்ளது. அந்த பணத்தை வீணடிக்காமல் ஒரு முதலீடு செய்யுங்கள். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமான ஒரு மாற்றத்தை ஏற்படும். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பதால் அவசரம், கோபம், பதற்றம் போன்றவற்றை தவிர்த்து நீங்கள் இந்த ஒரு லாபகரமான விஷயத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். 10ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் தொழிலில் பொறுப்பு அதிகரிக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்கான அனுபவம் எதிர்காலத்தில் பெரிய பலன்களை தரும். புரியுதுங்களா? 3ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பதால் முயற்சி செய்யும் தைரியம் அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதம் உங்களுக்கு தான், மிதுன ராசிக்கு தான் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்க போறோம். 3, 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, திசை வடக்கு. மிதுனத்துக்கு வந்து பொதுவா கிருஷ்ண அவதாரம், அதாவது விஷ்ணு அவதாரம் உள்ள கோவிலுக்கு செல்வது மிக சிறப்பு. பொதுவாக என்று சொல்ல வேண்டுமானால், பெருமாளுக்கு நீங்கள் துளசி மாலை அணிவித்து வணங்கினால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை தரும். கண்டிப்பாக உங்களுக்கு விஷ்ணு அவதாரம் இருக்கும் கோயில்களில் நீங்கள் செல்வதை கடைபிடிக்குங்கள். அது எப்ப போகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, புதன் தான் உங்க ராசிக்கு வந்து மேட்சான நாள். அந்த புதன்கிழமைகளில் நீங்கள் அதிகாலையில் பெருமாளை தரிசிப்பது மிக நன்று. கண்டிப்பாக இதனை நீங்கள் கடைபிடிங்கள். அடுத்த ராசி அப்படின்னு பாக்குறப்ப, அடுத்த ராசி எனக்கு ஃபேவரட்டான ராசி, ரொம்ப ஃபேவரட்டான ராசி, குரு உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கே தெரியும் அடுத்த ராசி என்ன. கடகராசி அன்பர்களே, பொன்னான காலம் இந்த வருடத்தில். நல்லா கவனிச்சுக்கணும் நான் சொன்ன வார்த்தையை. பொன்னான காலம் இந்த வருடத்தில். இது வந்து குரு உச்சம் இருப்பதனாலேயே இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதம். கடகராசி தான் நம்பர் 1 சொல்லலாம் லக்ல. குரு 1ஆம் பாவத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் உங்களுக்கு. 2ஆம் பாவத்தில் சூரியன், 3ஆம் பாவத்தில் யாரும் இல்லை. 2ஆம் பாவத்தில் கேது சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறார். செவ்வாய் 12ஆம் பாவத்திலும், சனி 9ஆம் பாவத்திலும், ராகு 8ஆம் பாவத்திலும் உட்கார்ந்து இருக்கின்றனர். குரு வந்து நான் முதல்ல போன ராசியில சொல்லியிருப்பேன் நானு, செவ்வாய் வந்து 1ஆம் பாவத்துல உட்கார்ந்துருக்கனால தலைமை பண்பு அப்படின்னு சொல்லி. ஆனா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 1ஆம் பாவத்தில் உட்கார்ந்திருக்கிறார். லக்னத்தில் குரு, 1ஆம் பாவத்தில் குரு. வேத ஜோதிடத்தில் வந்து குரு கடகத்தில் வந்து ரொம்ப உச்சமா இருப்பார். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை குரு கிள்ளி தர மாட்டார், அள்ளி தருவார் என்று சொல்லுவார். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் இது நிகழப் போகிறது. இந்த மாதத்தில் உங்கள் தன்னம்பிக்கை, அறிவு, குடும்ப வளர்ச்சி, நல்ல ஆலோசனை, மதிப்பு, வாழ்க்கையில் முன்னேற்றம் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் பாவத்தில் சூரியன் மற்றும் கேது இருப்பதால் பண வரவு மற்றும் குடும்ப பேச்சில் சற்று நிதானம் தேவை. குரு இருப்பதனாலேயே நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஹெட்வெயிட் வந்து இருக்கக்கூடாது. தலைகணம் நீங்க உங்களுக்கு வரக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு குடும்பத்துல நம்ம பேசி சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. நீங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. வெற்றி வாகை உங்களுக்கு தான். குடும்பத்தையும் அனுசரிச்சு போவது மிக நல்லது. ஏன்னா உங்களுக்கு 2இல் சூரியனும் கேதுவும் இருக்கின்றனர். வாய் பேச்சு முக்கியம், கவனம் தேவை. பேசுவதில் நிதானமும் முக்கியம். 8ஆம் பாவத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். 12ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் தேவையற்ற செலவுகள், பயணங்கள், தூக்கமின்மை போன்றவற்றில் உங்களுக்கு சற்று நெருக்கல்களை தரலாம். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள்.
நல்லா தூங்குங்க. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அதுக்காண்டி கஷ்டப்பட்டுட்டே இருக்கவும் கூடாது. உடம்புக்கு ரெஸ்ட் வேணும். கண்டிப்பா அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு உடம்பையும் ஆரோக்கியமா பார்த்துக்கங்க. மொத்தத்துல இந்த குருவின் பலம் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவும், அரணாகவும் உங்களுக்கு விளங்கி ஒரு பொன்னான பலனையே இந்த கடக ராசிக்கு ஆவணி மாதத்தில் தருகின்றனர். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அதிர்ஷ்ட இடம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. பொதுவா ஒரு கடக ராசி நான் சொல்றேன். இந்த திசை வந்து வடகிழக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இது வந்து நீங்க விளக்கு போறதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாசத்துல நீங்க விளக்கு போறதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, 2ல வந்து சூரியனும் கேதுவும் உட்கார்ந்திருக்காங்க. இத நீங்க கண்டிப்பா இத தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு சற்று சர்க்கல்களை ஏற்படுத்தலாம். உங்கள் பேச்சில் கொஞ்சம் ஒரு மாறுதல்களையும் ஏற்படுத்தலாம். ஒரு கலக்கணம் மாரி பேச்சு வரும். இது தவிர்க்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க போயிட்டு ஒரு அம்பாளுக்கு நீங்க போய் துர்க்கை அம்மனா இருக்கட்டும், இல்லன்னா ஒரு சக்தி தேவி ஒரு அவதாரமா இருக்கும். அந்த அம்பாளுக்கு நீங்க விளக்கு போடுறப்ப, இந்த வடகிழக்கு டைப்ல வச்சு நீங்க ஒரு விளக்கு போட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படும். சரி, நானு கிழக்கு பார்த்து போறது தான் எங்களோட குடும்பத்தோட ஐதீகம். சரி, கிழக்கு போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா வடகிழக்கு போட்டா, அது கொஞ்சம் மாறுதல்களை ஏற்படுத்தி உங்களுடைய பேச்சில் ஒரு நிதானத்தை கடைபிடித்து, உங்க பேச்சு திறமைய கொஞ்சம் நல்வழிக்கு கொண்டு போகும். உங்க பேச்சின் மூலம் வரும் துன்பத்தை குறைக்கும். புரியுதுங்களா? திங்கட்கிழமைகளில் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ராசியை பொறுத்தவரைக்கும், கடக ராசியை பொறுத்தவரைக்கும் திங்கட்கிழமைகளில் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபடலாம். விளக்கு போட்டும் நீங்கள் வழிபடலாம். அடுத்த ராசி. சிம்ம ராசி அன்பர்களே. கம்பீரமான ராசி. சூரியன் உங்களுக்கு 1ஆம் பாவத்திலும், அதனுடன் கேது சேர்ந்தும், குரு 12ஆம் பாவத்திலும், செவ்வாய் 11ஆம் பாவத்திலும், ராகு 7லும், சனி பகவான் 8ஆம் இடத்திலும் உட்கார்ந்திருக்கின்றனர். உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பது மிகப்பெரிய ஒரு முக்கியம். ஜோதிடத்துல வந்து தகப்பன் சூரியன், அந்த தகப்பனுடைய ராசி சிம்ம ராசி, அதன் பக்கத்துலதான் வந்து கடகராசி மேல ஃபர்ஸ்ட் கடவுள், அடுத்து சூரியன். அங்க சந்திரன் உட்காந்துருப்பாங்க, கீழே சூரியன் உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ஜாதக கட்டத்தில் நாங்கள் பலன் சொல்லும் பொழுது பெண் பகுதிக்கு கடகராசியிலிருந்து மேல ரிவர்ஸ் போயிடும், ஆண் பகுதிக்கு சிம்ம ராசியிலிருந்து அப்படி கீழே வரும். அதற்குண்டான சேவர்கள் இருப்பாங்க, மந்திரிகள் இருப்பாங்க. அதை வச்சு நாங்க பலன் எடுப்போம், பலாபலனையும் சொல்லுவோம். அப்படி அப்படி பார்த்து சொல்றப்ப சிம்ம ராசி இதே வந்து சூரியன் அந்த ஆண் பகுதி ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்து கண்டினியூ வரும் 6 பகுதி. அதே மாதிரி கடகராசியில இருந்து மேல அப்படியே ரிவர்ஸ்ல அப்படியே போகும். அது ஒரு 6 பகுதி பெண்ணுக்கு போகும். இது ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த கடகராசி சிம்ம ராசியும் ஆண் பெண் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கடகராசி உள்ள பெண்களுக்கு நான் போன தடவை சொன்ன பலன் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சமாக இருக்கும். அப்ப சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆணுக்கு உச்சமாக இருக்கும் எல்லாமே. புரியுதுங்களா? உங்கள் ராசி அதிபதியாக சூரியன் உங்கள் ராசியில இருப்பதால் இது ஒரு முக்கியமான அமைப்பு. இதனால் தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், அதிகாரம், சமூக மதிப்பு ஆகியவை உங்களுக்கு உயரும். ஆனால் அதே ராசியில் கேதுவும் இருப்பதால் சில நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ற குழப்பம் ஏற்படலாம். ஏனென்றால் கேது என்பவன் குழப்பத்தை ஏற்படுத்துபவனே. கொஞ்சம் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? 11ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் லாபம் பெறுவதற்கான உங்களுக்கு முயற்சி மிகவும் அதிகரிக்கும். ஆனால் 7ஆம் பாவத்தில் ராகு இருப்பதால் திருமணம் மற்றும் கூட்டு தொழில்கள் செய்யும் பொழுது வெளிப்படைத்தன்மை இருப்பது அவசியம். புரியுதுங்களா? 8ஆம் பாவத்தில் சனி இருப்பதாலும் அவசர முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும். பொதுவா இந்த கிரகங்களை வச்சு இந்த ஆவணி மாசத்தை பாக்குறப்ப சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பலனை சொல்லணும், ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய தலைமை பண்பு சூப்பரா இருக்கும். புரியுதுங்களா? கூட கொஞ்சம் கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. அதே மாதிரி திருமண பேச்சு எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சு சுமூகமா உருவாகும். திருமண பேச்சுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சூரியனுடைய தலைமை பண்பு இருக்கிறதுனால
உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். செவ்வாயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஆனால் அவசர முடிவை கொஞ்சம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு நீங்க எடு. உங்களுடைய அதிர்ஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் 1, 5 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, தங்க கலரு. திசையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு. இந்த சிம்ம ராசிக்கு நான் முதலே சொல்லிட்டேன், சூரிய பகவான் தான் வந்து அதிபதி அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் எழுந்து குளித்து விட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சிவபெருமானை சென்று வழிபடுங்கள். இல்லை என்றால் காலை பைரவனை ராகு வேளையில் சென்று வழிபடுங்கள். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்கு சூரியன் உச்சம் பெற்றாலும் உங்களுடைய காலகட்டத்திற்கு கால பைரவரை நீங்கள் கும்பிட்டால் மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு அள்ளி தருவார்கள். உங்களுக்கு இருக்கும் தடைகளை நீக்கி குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் உருவாக்கி தருவது கால பைரவர். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு வேளையில் கவனமாக வச்சுக்கணும். இதை ராகு வேளையில நீங்க சென்று கால பைரவருக்கு விளக்கப்படுது. சரிங்களா? அடுத்த ராசியை பத்தி பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்திலும், அதனுடன் கேதுவும், குரு 11ஆம் இடத்திலும், செவ்வாய் 10ஆம் இடத்திலும், சனி பகவான் 7லும், ராகு 6லும் அமர்ந்து உங்களை பார்க்கின்றனர். 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் தொழில்துறையில் வேகம் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய முயற்சிகள் வரலாம். அதன் மூலம் வெற்றியும் நீங்கள் காணலாம். 11ஆம் பாவத்தில் குரு இருப்பதால் லாபம் மற்றும் வருமான வாய்ப்புகளுக்கு ஆதரவு கிடைக்கலாம். 6ஆம் பாவத்தில் ராகு இருப்பதால் எதிரிகள், போட்டியாளர்கள், போட்டித் தேர்வு போன்றவற்றில் நீங்கள் போராடி வெல்லும் திறன் அதிகரிக்கலாம். செப்டம்பர் 3 முதல் புதன் கன்னியில் வலுப்பெறும் காலம் உங்களுக்கு முக்கியமாக டர்னிங் பாயிண்ட் அமையும். கன்னி ராசிக்கு ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ். கடகத்துக்கு அடுத்து கன்னி தான். லக்கி சாட்ல கடகம் 1ஆம் இடம்னா கன்னி வந்து 2ஆம் இடம். மொத்த பலன் அப்படின்னு சொல்லி ஒரே வயதுல அவங்க சொன்னோம்னா கன்னி ராசிக்கு சூப்பரான மாதம் இந்த ஆவணி மாதம். எல்லாத்துலயுமே வெற்றி தான். கடகத்துக்கு கூட கொஞ்சம் அனுசரணை நம்ம சொல்லியிருந்தோம். பேச்சும் சரி, குடும்பத்திலும் சரி, நிதானத்தை கடைபிடிக்கிறது என கேது பகவான் வரதுனால சொல்லியிருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு 6லும் கேது 12லும் உட்கார்ந்து இந்த மாதத்தை பார்க்கிறாரு. சோ கொஞ்சம் அது வந்து உங்களுக்கே தெரியும், நான் கால சர்ப்ப தோஷத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அது ஜனன கட்டத்தை வச்சுதான் நம்ம அந்த பலனை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த கன்னி ராசிக்கு விநாயகர் பெருமானை கொண்டு போய் கும்பிடுங்க. முதலில் உங்களுக்கு ஆதி பகவான் விநாயகர் பெருமானே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். அந்த கன்னி ராசிக்கு நீங்கள் அருகம்புல் வைத்து கும்பிட்டால் மிகப்பெரிய ஒரு பலன். முடிஞ்சா ஒரு 3 தடவை தோப்பு கரணம் போட்டுங்க. சரிங்களா? கடகராசியை காட்டிலும் லக்கி சாட்டில் கன்னி ராசி இந்த ஆவணி மாதத்தில் அமர்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை வெளிர் நீளம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. சரி, அடுத்த ராசி பத்தி பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, உங்களுடைய முக்கியமான கிரக நிலைகள் அப்படி பாக்குறப்ப 11ல் சூரியன் கேதுவும், 10ல் குருவும், 6ல் சனி பகவானும், 5ல் ராகு பகவானும், செவ்வாய் 9லும் உட்கார்ந்திருக்கின்றனர். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் இன்னும் வரும் 1 வருடத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கங்க துளாராசி அன்பர்களே, இன்னும் ஒரு வருடத்திற்கு நீங்க தான் தளபதி. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. 10ஆம் பாவத்தில் குரு இருப்பதால் தொழில் மற்றும் பதவி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். 6ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கும். நான் தான் 1 வருடத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். 1 வருடத்திற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு. 11ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பதால் லாபம் மற்றும் அதிகார தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செம்ம டாப்ல இருப்பான் இந்த துளாராசிக்காரன். அது எந்த துறையை பொறுத்துக்கிட்டாலும் சரி, அனைத்து துறைகளிலும் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும் மாதம். இந்த மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு. இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பாக்குறப்ப உறவு, வசதி, அழகு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். உங்களோட உறவு மேம்படும். சொந்தக்காரங்க எல்லாம் உங்களுக்கு வந்து பெரும் மதிப்பு கொடுப்பாங்க. கன்னிராசி லக்கி சாட்ல 1 அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு நிகராக துளாராசியும் லக்கி சாட்டில் அமைகிறது இந்த மாதத்தில்.
உங்களுடைய முக்கிய பலமே துளாராசியை பொறுத்த வரைக்கும் வந்து மிகப்பெரிய உழைப்பாளிகள். மகர ராசி மாதிரி துளாராசிகளும் உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகள் வந்து எப்படி கொஞ்சம் சில ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. மகர ராசி கடின உழைப்பாளிகள், துளாராசி அவங்களும் கடின உழைப்பாளி தான். ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி காரியத்தை ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் துளாராசி. அதனுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 6, 1. அதிர்ஷ்ட நிறம் இல்லை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. துலாம் ராசிக்கு அன்னதானம் செய்வது மிக சிறப்புங்க. அது நீங்க எந்த ஒரு தெய்வத்துக்கும் நீங்க செய்யணும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தானம் செய்தால் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாகவும் ஆகும் யோகம் உண்டு. ஜென்ரலா பொதுவான இந்த கருத்து நான் சொல்லுவேன். ஜாதகத்தை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கைகளின் மூலம் நீங்கள் வருடத்தில் வாரமும் சரி, மாதமும் சரி, இல்ல வருடத்திற்கு ஒரு முறை நீங்க பெரிய அன்னதானம் போட்டாலும் சரி, அன்னதானம் துலாம் ராசிக்கு செய்வது மிகப்பெரிய சிறப்பு. அவர்களை கோடீஸ்வரனாக மாற்றும் ஒரு அமைப்பு உண்டு. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவார்கள். அதுவும் சில பேருக்கு மேட்சா, எல்லா பேத்துக்கும் அன்னதானம் செய்ய சொல்ல மாட்டாங்க. ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் அன்னதானம் செய்வது வந்து அது வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுக்கும். அது துலா ராசிக்கு மிக சரியாக பொருந்தும் இந்த விஷயம். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்து அன்னதானம் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் துறையில் மிகப்பெரிய வெற்றி லாபம் உண்டாகும் இந்த ஆவணி மாதத்தில். அடுத்த ராசியை பத்தி பார்ப்போம். விருச்சக ராசி அன்பர்களே, கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் 10ஆவதிலும், கேது 10ஆவதிலும், குரு பகவான் 9லும், 9ல குரு, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. சனி பகவான் 5லும், ராகு பகவான் 4லும், கேது பகவான் 8லும் உட்கார்ந்திருக்கின்றனர். இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் 9ல் குரு இருப்பதால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம் உண்டாகும் நேரம் உங்களை நெருங்கி விட்டது. விருச்சக ராசி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். குழந்தை வேலைப்பர் எப்பவுமே பரிகாரத்தை இறுதியெல்லாம் சொல்லுவேன். ஆனா இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியான ராசி. எதிலும் ஜெயிக்கும் வல்லமே உடையவர்கள். கண்டிப்பாக குழந்தை வேலைப்பரை நீங்கள் சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் தொடங்கி வருகின்ற நாட்கள், இந்த மாதம், இந்த வருடம் முடியும் வரை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த முருகப்பெருமான் அமைத்து வைத்து கொடுத்திருக்கிறார். விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அதிலே முருகப்பெருமான் உச்சம் பெற்று இருக்கிறார். ராசியிலே எனக்கு மிக பிடித்த ராசி, ஒவ்வொரு வீடியும் சொல்லியிருப்பேன், எனக்கு விருச்சக ராசி என்று. கம்பீரமான ராசியும் கூட, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த இரண்டும் கலந்து உள்ள ராசி விருச்சக ராசி. 9ஆம் பாவத்தில் குரு, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. அனைவருக்கும் இது பொருந்தும். ஆன்மீகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெய்வ கடாட்சம் உள்ள ராசி. தெய்வ கடாட்சம் இந்த மாதத்தில் பூரம் நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு நல்ல பலன்களை பெற போகிறீர்கள். நான் சொல்லும் தெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் வழிபடுவோம். பெரியவர்களோட ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். கல்வியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உயர்கல்வி மூலம் வெளிநாடு செல்பவர்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டமான பயணம் காத்து கொண்டிருக்கிறது. 10ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பதால் தொழிலில் அதிகார வரம்பும் பொறுப்பும் அதிகரிக்கலாம். ஆனால் கேது 10ல் கூடவே இருக்கிறார். கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க பேசுங்க, சரிங்களா? திடீர் டிரான்ஸ்பர் வர மாதிரி தோணும். அந்த டிரான்ஸ்பர் உங்களை வாழ்க்கையை நெறிப்படுத்தவே அது அந்த டிரான்ஸ்பர் வருகிறது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும். 8ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் வாகனம், இயந்திரம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. எங்கேயாவது வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. இதனுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பாக்குறப்போ 9, 3. அதிர்ஷ்டம் நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. நான் சொன்ன மாதிரி இந்த கோயில் பரிகாரம் அப்படின்னு சொல்றது வந்து செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம். அதுவும் குழந்தை வேலைப்பரை நீங்கள் வழிபடுவது மிக சிறப்பு. 2வது, ஆஞ்சநேயருக்கும் நீங்கள் வழிபடலாம். இந்த டிரான்ஸ்பரு, திடீர் டிரான்ஸ்பரு, தொழில் மாற்றம் நீங்க செய்ய விரும்புவங்க கண்டிப்பா நீங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெற்றிலை மாலை போடணும், வடமாலை சாத்தக்கூடாது. தொழில் துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மூலம் மாலை போட்டு வணங்க வேண்டும். அடுத்த ராசியை பத்தி பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்கள். 9ல் சூரியன் கேதுவும், 8ல் குருவும், சனி பகவான் 4லும், ராகு பகவான் 3லும், செவ்வாய் பகவான் 7லும் அமர்கின்றனர். 9ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பதால் நல்ல ஒரு பாக்கியம், நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு
அமைப்பு இருக்கு. ஆன்மீக விஷயங்களில் வந்து நீங்க வந்து ரொம்ப ஒரு முயற்சி செஞ்சு போவீங்க. கேதுவும் கூடவே இருக்கிறதுனால வந்து அந்த பழைய நம்பிக்கை, பழைய விதிகள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. சில அரசு துறையிலும் சரி, தனியார் நிறுவனங்களிலும் சரி, 50 வயசுல இருக்கிற தனுசு ராசிக்காரவங்க வந்து ரொம்ப கட் அண்ட் கட்டா இருப்பாங்க. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற ராசி தான் இது. நேர்மை, நியாயம் அனைத்தையும் ஃபாலோ பண்ணி இருப்பவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா 7ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து அவ்வளவு பெரிய கொஞ்சம் நன்மை கிடையாது. சரிங்களா? 4ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் வீடு, வாகனம், குடும்ப பொறுப்புகளில் தாமதம் ஏற்படுத்தலாம். பொறுமையாக செயல்பட்டால் நல்ல முடிவை பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், குங்கும நிறம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆதி பகவான், குரு பகவான் தான். சரிங்களா? வியாழக்கிழமைகளில் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களை சாட்சி வழிபடவும், சுண்டல் மாலையும் போட்டு நீங்கள் வழிபடலாம். மஞ்சள் மலர்களையும் சுண்டல் வைத்தும் நீங்கள் வழிபட்டால் தாக்கம் குறையும். அடுத்த ராசியா பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, 7 ஜென்ம பாவ கணக்கை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் மகர ராசியின் அன்பு தோழர்களே, உங்களுடைய கடின முயற்சி என்றும் வெற்றியை தரும். தோல்வி என்பதே உங்களுக்கு அருகில் வந்து நின்றாலும் அதனை நீங்கள் சமாளித்து எப்படி வெற்றி ஏற்படுத்த வேண்டும் என்று கூடிய விரைவில் அதனை சமாளித்து வெற்றி காண்கிறது. ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு. அந்த விதி இந்த மகர ராசிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. அந்த விதி என்னன்னு லாஸ்ட்ல நான் சொல்றேன். சரிங்களா? சூரியன் 8லும், கேது 8லும், குரு பகவான் உங்களுக்கு 7லும், சனி பகவான் 3லும், ராகு 2லும், செவ்வாய் பகவான் 6லும் இருப்பதால் இந்த மாதத்தில் பலனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண விஷயங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அரசு தேர்வு எழுதும் முயற்சி செய்பவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால் லக்கி சாட்டில் 3வது இடத்தில் மகர ராசி உட்கார்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் 7ஆம் பாவத்தில் குரு இருப்பதால் திருமணம், கூட்டு தொழில், பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஆகியவற்றில் வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக உருவாகலாம். 6ஆம் பாவத்தில் செவ்வாய் இருப்பதால் போட்டியாளர்களை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும். அந்த போட்டியாளர்களை வென்றும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் பாவத்தில் ராகு இருப்பதால் பணம் மற்றும் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா பணம் உங்க கைக்கு அதிகமா வர வேண்டிய காலம் இது. இந்த ஆவணி மாதம் பூரா உங்களுக்கு பொருளாதார உயர்வு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எந்த வழிக்கு பயன்படுத்தினீர்கள் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று. அதனை நல்ல ஒரு முறையில் நீங்கள் பயன்படுத்த, விரயத்தில் இல்லாமல் சுப விரயத்தில் நீங்கள் மாற்றினால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன். பொதுவாக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம், அந்த விதியை நான் இப்பயே சொல்லிடுறேன். மகர ராசிக்கு தன்னிச்சையாக எடுக்கும் முடிவை விட தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய பெற்றோர்கள், இதில் 2 ஒரு விஷயங்கள் உண்டு. கல்யாணம் ஆவதற்கு முன் பெற்றோர்களுடைய அனுசரணையும் அவர்களுடைய அறிவுரையும் கேட்டு நீங்கள் முதலீடு செய்தால் மிகப்பெரிய வெற்றி. இது முதல் விதி. கல்யாணம் ஆனதற்கு பின் மனைவியின் பேச்சை கேட்டு நீங்கள் முதலீடு செய்தால் அது 2வது வெற்றி. சரிங்களா? இது வந்து 2வது விதியும் கூட. மகர ராசி எப்பயுமே தன்னிச்சையா முடிவு எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. மனைவியும் பெற்றோரையும் நம்பி நீங்கள் அவர்கள் மூலம் முடிவுகளை கேட்டு அறிந்து நீங்கள் செயல்பட்டால் வெற்றி வாகை சூடுவது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். லக்கி சாட்டில் உங்களுடைய ராசி 3வது இடத்தில் அமைக்கிறது. அதிர்ஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு 8ஆன 5 மற்றும் வெற்றிக்கு 8ஆன அந்த 8 நம்பர், இந்த 2மே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட திசை மேற்கு. பரிகாரத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பெருமாளை வந்து நரசிங்க பெருமாள், மகர ராசி நரசிங்க பெருமாளை கும்பிடுவது மிகப்பெரிய சிறப்பு. அதே நேரத்தில் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான். விளக்கு போறப்ப நல்லெண்ணெய் யூசி விளக்கு போடுங்க. கால பைரவர், நரசிங்க பெருமாள், கால பைரவர், ஆஞ்சநேயர், இந்த 3 மகர ராசிக்கு
மிகப்பெரிய ஒரு லாப பலனை கொடுக்கும் அமைப்பை ஏற்படுத்துவார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டு. கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, ராகு பகவான் 1ஆம் பாவத்திலும், சூரியன் கேது 7ஆம் பாவத்திலும், குரு 6லும், சனி 2லும், செவ்வாய் 5லும் அமர்கின்றனர். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராகு உங்கள் ராசியிலேயே இருப்பதனால சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். 7ஆம் பாவத்தில் சூரியன் மற்றும் கேது இருப்பதால் திருமணம் உறவு பேச்சு ஏற்படும். அதன் மூலம் ஒரு நல்ல வரன் அமைந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசணும். நம்மளோட சக நண்பர்கள் கூட தான் நீங்க கண்டிப்பா பிசினஸ் வைப்பீங்க. அந்த நண்பர்கிட்ட நீங்க பேசுறப்ப ஈகோ கிளாஸ் ஆகாம இருக்க பாத்துக்கணும். அந்த ஈகோ கொஞ்சம் வரக்கூடாது. நீ பெருசா நான் பெருசா பாத்தீங்கன்னா முட்டிட்டு தான் நிக்க வேலை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாசம் 6ஆம் பாவத்தில் குரு இருப்பதால் கடன் வழக்கு போன்ற விஷயங்களில் பொறுமை தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6ல் குரு இருப்பதால் கடன் வழக்கு போன்ற விஷயங்களில் பொறுமை தேவை, கவனமும் தேவை. 2ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் சேமிப்பை கட்டுப்பாட்டுடன் நடத்த வேண்டும். இப்ப நீங்க ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபாய்க்கு அதோட சிச்சுவேஷன் பட்ஜெட் இருக்கும். இந்த ஆவணி மாசம் பார்த்து கவனமா செயல்படுங்க. கூட்டு தொழில் கொஞ்சம் சற்று நிதானமாக யோசித்து முடிவு செய்யணும். உங்களுடைய பார்ட்னர்கிட்ட பேசுறது. இந்த 2 விஷயத்தை இந்த ஆவணி மாசத்துல நீங்க கலப்பீங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படிப்பு மேன்மை இருக்கிறது மாணவர்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தன்னுடைய கணவரும் சரி, தன்னுடைய அம்மா அப்பாவுக்கும் சரி, பெண்கள் கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்க. அப்பனாதான் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாமல் சற்று குறையலாம். சனிக்கிழமைகளில் நீங்கள் சனீஸ்வர பகவானை மற்றும் திங்கட்கிழமைகளில் நீங்கள் சிவபெருமானை கும்பிடுவது மிக சிறப்பு. அன்னதானம் செய்வதால் உங்களுக்கு தாக்கங்கள் குறையலாம். அதிர்ஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் 8, 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட திசை மேற்கு. மீனராசி அன்பர்கள், பொதுவாக இந்த மீனராசி குரு உச்சம் பெற்று இவர் பார்க்கிறாங்க. ஏன்னா வக்ர நிலையில் அடைந்து விட்டார். மீனராசியில் சனி பகவான் வக்ர நிலையில் அடைந்து விட்டார். குருவும் உச்சம் பெற்று இருக்கிறார். நான் சொன்னது போல குருவும் உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால் உங்களுக்கு குரு 5ல் இருக்கிறார். சனி பகவான் லக்னத்தில் 1ஆம் பாவத்தில் இருக்கிறார். சூரிய பகவான் 6லும், கேது பகவான் 6லும், ராகு பகவான் 12லும், செவ்வாய் பகவான் 4லும் அமையும். இந்த 5ல் குரு இருப்பதால் குழந்தை பாக்கியம் ஏற்படும். லக்கி சாட்ல இந்த ராசி 4வது இடத்தில் உட்காருகிறது. இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா அது குரு கிரகம் தான். குரு 5ஆம் பாவத்தில் இருப்பதால் கல்வி, குழந்தைகள், அறிவுத்திறன், பூர்வ புண்ணியம், ஆலோசனை, படைப்பாற்றல் போன்ற விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். சனி உங்கள் ராசியில இருப்பதால் எந்த விஷயத்திலும் போட்டிகள் இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு வெற்றியை உண்டு, கவலைப்பட வேண்டும். 12ஆம் பாவத்தில் ராகு இருப்பதால் தேவையற்ற செலவுகள் மற்றும் வெளிநாடு செல்ல வேண்டிய அமைப்புகள் இருக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு நன்மையே உண்டு. அதையும் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு 5 பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை தருவார். லக்கி சாட்டில் இந்த ராசி 4வது இடத்தில் அமைகிறது. இந்த மாதம் உங்களுக்கு அறிவு மற்றும் வளர்ச்சிக்கான நல்ல மாதமாக அமையும். ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதிர்ஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வியாழக்கிழமைகளில் நீங்கள் நரசிம்மரை நீங்கள் வழிபட்டால் இந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டு. நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை, இன்றேதான். சோ நீங்கள் நரசிம்மரை நீங்கள் வழிபடுங்கள். மீனராசி நல்ல ஒரு பாக்கியமாக இருக்கும். நண்பர்களே, 12 ராசியையும் பார்த்து விட்டோம். இப்போது இந்த ஆவணி மாதத்தில் யாருக்கு என்ன யோகம் என்பதை நாம தெளிவாக சொல்கிறோம். ராசி பலன் சொல்றப்ப நான் என்னது லக்கி சாட் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ தொகுப்பில் இறுதியில் நான் உங்களுக்கு சில விதிகளை சொல்கிறேன், சில பரிகாரங்களை சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பணம் மற்றும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இந்த ராசிகள் எவை இந்த ஆவணி மாதத்தில் அப்படின்னு பாக்குறப்ப மிதுனம், கடகம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகள் பணம் மற்றும் லாப விஷயங்களில் திருப்தியாக இருக்கும். தொழில் துறையை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கி அம்சமாக இருப்பது சிம்ம ராசி, மகர ராசி, துலா ராசி. இந்த 3 ராசிகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் இருக்கிறது. அடுத்து சொத்து வாங்குதல்.
எந்தெந்த ராசிக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு லாபகரமா இருக்குன்னு சொல்லி பாக்குறப்ப மேச ராசி, கடக ராசி இந்த 2 ராசிகளுக்குமே வீடு வாங்கும் யோகமும் நிலம் வாங்கும் யோகமும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொடுங்கள். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு லக்கி சாம்பராக கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். படிப்பறிவு எந்தெந்த மாணவர்களுக்கு, எந்தெந்த ராசி உள்ள மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப மேசம், மீனம் உள்ளிட்ட ராசிகளுக்கு 5ஆம் பாவ பலன்களை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பாக அவர்கள் வந்து நன்றாக படிப்பார்கள். சில விஷயங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள் இதைப்படி அதைப்படின்னு சொல்லி உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம், டீச்சர்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணலாம். நீங்க மனசுல பட்டா இதுதான் இந்த கொஸ்டின் தான் வரும்னு நினைச்சு நீங்க படிங்க. கண்டிப்பாக மேசராசி, மீனராசி உள்ளவர்கள் நீங்க நினைத்தும் கேள்விகள் அங்கே எக்ஸாமில் வரலாம். நீங்க 100% மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறது. சரிங்களா? நல்ல ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நல்ல ஒரு எண்ணமும், கோயில் வழிபாடும், நேர்மையான உழைப்பும், பெரியவர்களோட ஆசீர்வாதமும், பெற்றவர்களுடைய ஆசீர்வாதமும் இவைகள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. இதுவே சாதக விதி முனித்தருது டிவியின் நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு இந்த நம்ம சேனலை தெரிவியுங்கள், அவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களுக்கு சாதக விதி 360 டிவியை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் இருக்கும் ஆல் பட்டனை கிளிக் செய்து வச்சுக் கொள்ளுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல வரும். அனைவருக்கும் இந்த ஆவணி மாதம் பொன்னான மாதமாக இருக்க நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் அதனை முயற்சி செய்யுங்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் குருவே நமக. நன்றி, வணக்கம்.